இஸ்ரேலினுடைய புலனாய்வு அமைப்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு ரகசிய தகவல் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். அந்த ரகசிய தகவல்ல என்ன இருக்குன்னு சொன்னா, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, கடுமையான பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்குது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் என்று சொல்லி அந்த தகவல்ல சொல்லப்பட்டிருக்கான். யாரால அச்சுறுத்தல் கேட்டீங்கன்னு சொன்னா, ஈரானால அச்சுறுத்தல். அதாவது ட்ரம்பினுடைய கதையை முடிப்பதற்கு ஈரான் ஒரு சதி திட்டம் ஒன்றை தீட்டியிருக்கிறது என்று சொல்லியும், அந்த திட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதனை எப்படி செயல்படுத்த போகிறார்கள் என்று சொல்லி அந்த திட்டத்துக்கான ஆதாரங்கள் இருக்குத்தானே, எவிடன்ஸ் இருக்குத்தானே, அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் இஸ்ரேலினுடைய புலனாய்வு அமைப்பினர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சொல்லி இருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதை உண்மை என்று நம்பலாமா என்று கேட்டீங்கன்னு சொன்னால், இப்போதான் தகவல் வந்திருக்குது. இந்த தகவலை முதலாக உலகத்துக்கு சொன்னதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகம் த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நேற்று வியாழக்கிழமை இந்த தகவலை வெளியிட்டிருந்தார்கள். அதனை அடுத்து ஏனைய சகல ஊடகங்கள்லையும் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு திட்டம் ஈரானினுடைய கைவசம் இருப்பதாக. இதுக்கு இன்னும் ஒரு சில ஆதாரங்கள் இருக்குது, ஒரு சில எவிடன்ஸ் இருக்குது. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போ ஒரு 2 நாளைக்கு முதல் துருக்கிக்கு வந்திருந்தவர் நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்றதுக்காக. அப்போ நேட்டோ உச்சி மாநாட்டினுடைய தீர்மானங்கள் மற்ற விஷயங்களை ஊடகவியலாளர்கள் மத்தியில் கதைச்சு கொண்டிருக்கக்குள்ள அப்படியே கதைச்சு கொண்டிருக்கும் போது நடுவில் ஒரு வசனம் சொன்னார். என்று சொன்னால், தன்னுடைய உயிருக்கு ஈரானால அச்சுறுத்தல் இருக்குது, தன்னை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள், அமெரிக்க ஜனாதிபதியை அகற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்லி ட்ரம்ப் ஊடகவியலாளர்கள் மத்தியில் சொல்லும்போது சும்மா கேஷுவலாக, பட்டும் படாமலும் கேஷுவலாக சொல்லியிருந்தார். அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை வடிவா வாசிக்கிறேன்னு பாருங்கோ. அவர்கள் அமெரிக்க தலைவரை அகற்ற விரும்புகிறார்கள், அவர்களின் ஒவ்வொரு பட்டியலிலும் என் பேர் இருக்கிறது. அதாவது ஈரானினுடைய ஒவ்வொரு பட்டியலிலும் தன்னுடைய பேர் இருக்கிறது. இன்று காலை பார்த்தேன், அவர்களின் எல்லா பட்டியலிலும் நான் தான் இருக்கிறேன். அதென்ன இன்று காலை பார்த்தேன் எல்லா பட்டியலிலும் நான் தான் இருக்கிறேன் என்று சொன்னால், அப்போ ட்ரம்ப் மறைமுகமாக இஸ்ரேல் கொடுத்த அந்த ஒரு தகவலைத்தான் சொல்கிறாரா என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குத்தானே. ஏன்னு சொன்னால், இன்றைக்கு காலமாக தான் பட்டியலை பார்த்தான்னு சொன்னால், எப்படி ஈரானினுடைய பட்டியல்கள் எல்லாமே ட்ரம்புக்கு தெரிய வரும். எனவே இஸ்ரேலிய புலனாய்வாளர்கள் கொடுத்த அந்த பட்டியலை பற்றி தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதில் சொல்கிறாரா என்கின்ற சந்தேகம் எல்லோர் மத்தியிலும் எழுந்தது. ஆனால் ஊடகவியலாளர்களும் பெரிய அளவில் அதை பற்றி கேள்வி கேட்கல என்று சொன்னால், அப்போ தான் அந்த தகவலை முதலாக ட்ரம்ப் சொன்னவர். அது மட்டும் இல்லாமல் நேட்டோ உச்சி மாநாட்டில் வச்சு இதை விட பெரிய அதிர்ச்சியான செய்திகள் எல்லாத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டவர். எனவே இதை பெரிய அளவில் யாருமே கவனிக்கல. ஆனால் இப்போ தான் அது கவனம் பெறுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் மட்டும் சொல்லியிருக்காரு என்று சொன்னால், இதுவரை கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தது, ஆனால் அது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று தெரியாது என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கார். உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் அவர்களை இலக்கு வைத்து பல சந்தர்ப்பங்களில் பல தாக்குதல்கள் நடந்தது. அவர் ஜனாதிபதியாக வராக்கு முதலே கூட தேர்தல் பிரச்சாரத்தில் பென்சில்வேனியாவில் உரையாற்றும் போது அவரை நோக்கி சுட்டு அது காதை கிழிச்சு கொண்டு போன செய்தி எல்லாமே உங்களுக்கு தெரியும். எனவே தனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லி அடிக்கடி ட்ரம்ப் சொல்லி கொண்டு தான் வாரவர். ஆனால் எவ்வளவு காலம் அது நீடிக்கும் என்று சொல்லி தெரியல என்று சொல்லி ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இஸ்ரேலிய புலனாய்வாளர்கள் சொன்ன அந்த ரிப்போர்ட்டை மனசில் வச்சு கொண்டு தான் இந்த கருத்துக்களை அவர் வெளியிட்டிருக்க கூடும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில் உங்களுக்கு தெரியும், ஈரானினுடைய முன்னாள் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி காமேனி அவர்களுடைய இறுதி நிகழ்வுகள் நேற்று வியாழக்கிழமை ஈரானில் இடம்பெற்று அவருடைய உடல் இப்பொழுது நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல லட்சக்கணக்கான ஈரானிய மக்கள் குழுமி பல்வேறு நகரங்களில் லட்சக்கணக்கில் ஒன்று கூடி அவருக்கான இறுதி மரியாதையை செலுத்தியிருந்தார்கள். அந்த இறுதி மரியாதை செலுத்துகின்ற அந்த நிகழ்வுகளில் நிறைய பேனர்கள், கொடிகள் எல்லாம் பிடிப்பினந்தானே. அதுல சர்வதேச ஊடகங்களினுடைய கவனத்தை பெற்ற ஒரு வசனம் இருந்தது. என்னென்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கதையை பிடிக்கணும் என்று சொல்லி அதில் நிறைய பேனர்கள் இருக்குது. நான் போட்டு காட்டலாமோ தெரியலை. யூடியூப்பில் கணக்க படங்கள், ஃபோட்டோக்களை போட்டு காட்ட முடியலை. அதனால் நான் போட்டு காட்ட விரும்பலை. அதில் சொல்லப்பட்டிருக்கிற வசனம் ட்ரம்பை நோக்கித்தான். நிறைய இடங்களில் நிறைய பேனர்களில் ட்ரம்ப் அவர்களுடைய பேரை குறிப்பிட்டு கதையை முடிக்கணும்னு சொல்லி மக்கள் கொடி பிடிச்சு கொண்டு வந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நேற்று வியாழக்கிழமை கூட நிறைய இடங்களில் இது மாதிரியான பேனர்கள் பொதுமக்களால் பிடிக்கப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே நடந்த எல்லா சம்பவங்களையும் கூட்டி கழித்து பார்க்கக்குள்ள
ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று பின்னணியில் இருக்குது, திரைமறைவில் இருக்குன்றது மட்டும் மறக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே தன்னுடைய வாயால் சொல்லியிருக்கிறார், அவர்கள் என்னுடைய கதையை முடிக்க விரும்புகிறார்கள் என்று சொல்லி. இதை விட இந்த சந்தேகம் வலுக்கிறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் ஒன்றும் இருக்குது. அதை பற்றியும் சொல்றேன். அதாவது உங்களுக்கு தெரியும், துருக்கியில 7ஆம் திகதியும் 8ஆம் திகதியும் தான் நேட்டோ உச்சி மாநாடு நடந்தது. அப்ப அமெரிக்கால இருந்து துருக்கிக்கு போகும்போது, துருக்கியினுடைய அங்காரா நகரத்துக்கு போகும்போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போன அந்த விமானம் இருக்குத்தானே, ஏர்ஃபோர்ஸ் 1 விமானம், அது கட்டாரினால் அன்பளிப்பு செய்யப்பட்ட அந்த புதிய விமானம். அதாவது தற்காலிக ஏர்ஃபோர்ஸ் 1. ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ட்ரம்பண்ட் இல்லை, எந்த ஒரு அமெரிக்க ஜனாதிபதியால் உத்தியோகபூர்வமாக பாவிக்கப்படுகின்ற விமானம் ஏர்ஃபோர்ஸ் 1 என்ற பெயரில் அழைக்கப்படும். அப்போ ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் பாவிக்கப்படுகின்ற அந்த நீல நிற விமானம் ஏர்ஃபோர்ஸ் 1 பழைய விமானம் அது கிட்டத்தட்ட 40 வருடங்களாக சேவையில் இருக்கிற ஒரு பழைய விமானம். இருந்தாலும் அதுக்குள்ள நவீன வசதிகள் எல்லாம் இருக்குது. அப்போ கட்டார்னால அன்பளிப்பு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பெருமதியான சொத்துன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தவர். அந்த விமானத்தில் தான் அமெரிக்காவில் இருந்து துருக்கிக்கு போனவர். சரியண்டி போட்டு அந்த நேட்டோ உச்சி மாநாடெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு 8ஆம் திகதி இரவு துருக்கியிலிருந்து வெளிக்கிடும் போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய புதிய விமானத்தில், கட்டார்னால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட புதிய விமானத்தில் ஏற போகும்போது அமெரிக்காவினுடைய சீக்ரெட் சர்வீஸ் உடனடியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு தகவல் ஒன்றை கொடுக்கின்றார்கள். இந்த விமானத்தில் ஏற வேண்டாம், நீங்கள் அமெரிக்காவுக்கு திரும்பி வரும்போது இந்த விமானத்தை பாவிக்க வேண்டாம், இது பாதுகாப்பில்லை, சில ரகசிய தகவல்கள் கிடைச்சிருக்குது, இதை பாவிக்க வேண்டாம்னு சொல்லி உடனடியாக ட்ரம்ப் என்ன செய்கிறார், அங்காரா நகரத்தில் இருந்து தன்னுடைய பழைய விமானத்தில் புறப்படுகின்றார். பழைய நீல நிற ஏர்ஃபோர்ஸ் 1 புறப்படுகின்றார். அப்போ அது எங்கேருந்து வந்தது என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ டொனால்ட் ட்ரம்ப் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னு சொன்னால் தனியாக ஒரு விமானத்தில் போகையில் முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் எக்கச்சக்கமான விமானங்கள் போகும், பெரிய ஒரு தொடரணியாக தான் போகும். எப்படி வீதியில் அவருடைய வாகனங்கள் போகும்போது அல்லது வேறு எந்த உலக நாட்டு தலைவர்களுடைய வாகனங்கள் போகும்போது ஒரு தொடரணியாக போவார்களோ, அதே போல் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய விமானம் பறக்குது என்று சொன்னால் முன்னுக்கு பின்னுக்கு சரக்கு விமானம், எரிபொருள் விமானம், பாதுகாப்பு விமானம், தாக்குதல் விமானம், தகவல் விமானம் என்று சொல்லி ஏகப்பட்ட விமானங்கள் முன்னுக்கு பின்னுக்கு பறந்து பெரிய ஒரு படையணியாக தான் போய் ஒவ்வொரு இடத்துலையும் இறங்குவார்கள். எனவே புதிய விமானத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பறந்து கொண்டிருக்கும் போது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பழைய விமானமும் துருக்கிக்கு வந்திருக்கிறது. அதனால தான் உடனடியாக பழைய விமானத்தில் ஏறி வரக்கூடியதாக இருந்தது. அப்போ பழைய விமானத்தில் ஏறி துருக்கியிலிருந்து நேரடியாக அமெரிக்காவுக்கு போனாரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் இல்லை. அவர் இங்கே யூகேக்கு வந்தவர். இங்கே பிரித்தானியாவுக்கு இங்கே அமெரிக்க விமானப்படையினரால் பாவிக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான படைத்தளம் ஒன்று மில்டன் ஹால் என்று சொல்லப்படுற இடத்துல இருக்குது. அங்கே இறங்கி தரித்து நின்று அங்கே பழைய விமானத்தில் இறங்கிட்டு திருப்பி அங்கேருந்து புதிய விமானத்தில் ஏறித்தான் திருப்பி அமெரிக்காவுக்கு வாஷிங்டன் நகரத்துக்கு போனவர். இதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய புதிய விமானம் இருக்குத்தானே, இந்த புதிய விமானத்தில் மத்திய கிழக்கு அந்த பிராந்தியத்தில் பறக்கிறது பாதுகாப்பு இல்லை. ஆனால் இங்கால யூரோப்புக்குள்ளே வந்த பிறகு இப்போ யூகேலேருந்து அங்கால அமெரிக்காவுக்கு போகிறேன்னு சொன்னால் என்ன, அயர்லாந்தை தாண்டியாச்சு, அங்கால அட்லாண்டிக் கடலை தாண்டியாச்சு, அங்கால அமெரிக்காவுக்கு போயாச்சு. எனவே பாதுகாப்பான பிரதேசம், எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அதனால் தன்னுடைய புதிய விமானத்தில் போனவர் யூகேலேருந்து அமெரிக்காவுக்கு, ஆனால் துருக்கியிலிருந்து யூகேக்கு வந்தது தன்னுடைய பழைய விமானத்தில். அதுக்கான காரணம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்டது, என்ன திடீரென்று விமானத்தை மாற்றி கொண்டு போகிறீங்க, என்ன பிரச்சனை என்று கேட்டதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 2 காரணம் சொன்னவர். ஒன்று ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவத்தினர், அமெரிக்க இராணுவத்தினர் என்னுடைய புதிய விமானத்தை பார்க்க விரும்புகிறார்கள், அதனால தான் புதிய விமானத்தை கொண்டு போகிறேன் என்று சொல்லி சிரித்து கொண்டு சொன்னவர். அதை யாருமே நம்பல. ஏன்னு சொன்னால் ட்ரம்ப் கூட ஒரு நகைச்சுவையாக தான் சொல்லியிருந்தவர். இல்லையே, இந்த கதையை நம்புற மாதிரி இல்லையே என்று சொல்லி ஊடகவியலாளர்கள் பார்க்கும்போது திருப்பி அடுத்த வசனத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னவர், இல்லை ஈரான் என்ன குறி வச்சு கொண்டிருக்குது, எனவே நான் இந்த விமானத்தில் போகிறேன்னு சொல்லி போட்டு விட்டுட்டு போயிட்டார் பேசாமல். இதில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பாவிக்கிற பழைய விமானம் இருக்குத்தானே, பழைய ஏர்ஃபோர்ஸ் 1, அதில் ஏராளமான வசதிகள், ஏவுகணை வசதிகள், எலக்ட்ரானிக் டிடெக்டர்ஸ், அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கா. ஆனால் கட்டாரால் கொடுக்கப்பட்ட இந்த புதிய விமானத்தில் இன்னமுமே முழுமையாக 100% அந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கருவிகள், ஏவுகணைகள், அதுகள் எல்லாம் பொருத்தப்படலை என்று சொல்லி இன்னும் அதுக்குள்ளே நிறைய வேலைகள் இருக்குன்னு சொல்லி, அதாவது கட்டார் இப்போ கிட்டலாம் கொடுத்தோன்னா அப்படியே ட்ரம்ப் பாவிக்க ஆரம்பித்தவர். எனவே அதுக்குள்ளே நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்குது. அதனால தான்
தான் மத்திய கிழக்கு பகுதியில் வந்து அந்த விமானத்தில் ட்ரம்பை பறக்க வேண்டாம் என்று சொல்லி சீக்ரெட் சர்வீஸ், அமெரிக்காவினுடைய சீக்ரெட் சர்வீஸ் வந்து ஒரு தகவலை கொடுத்தார்கள் என்று சொல்லி இப்போ சர்வதேச ஊடகங்களில் வந்து செய்திகள் போடப்பட்டிருக்கின்றன. எனவே எல்லா சம்பவங்களையும் கூட்டி பார்க்கக்குள்ள, கடந்த ஒரு 2-3 நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் கூட்டி கழித்து பார்க்கக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் பின்னணியில் இருக்கின்றது மட்டும் தெளிவாக விளங்குது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஈரான் குறிவைக்கிறது இப்போதான் முதல் தடவையா, இந்த யுத்தமெல்லாம் நடந்தா பிறகுதானா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. 2020ஆம் ஆண்டிலேயே அப்பயே வந்து குறிவைக்கப்பட்டதாகவும் அது சம்பந்தமாக சிலரை களத்தில் இறக்கியதாகவும் அவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அப்பயே தகவல் வந்தது. இருந்தாலும் எது உண்மை எது பொய் என்று சொல்லி எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. இதெல்லாமே வந்து சர்வதேச ஊடகங்களில் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள் மாத்திரம்தான். எனவே எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டி இருக்குது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.